எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சந்திக்கிற மழையோ வெயிலோ நம்ம தாத்தாவோ பாட்டியோ கூட பார்த்ததில்லன்னு சொல்கிறாங்க. டெல்லியில் ஜூன் மாதம் 27 பெஞ்ச மழை விடிய விடிய கொட்டி தீர்த்துச்சு. 24 மணி நேரம் மழை நிற்கவே இல்லை. 9 இன்ச் மழை பதிவாச்சு. எங்கே பார்த்தாலும் ஒரே வெள்ளக்காடு. ஏர்போர்ட், மெட்ரோ ஸ்டேஷன், அண்டர் கிரவுண்ட் பாசஸ் எல்லாத்தையும் மூடிட்டாங்க. இதனால் கண்ணுக்கெட்டின தூரம் வர டிராஃபிக் ஜாம். நிறைய பேர் இறந்தும் போனாங்க. கடந்த 88 வருஷத்தில் பதிவான அதிகமான மழை இதுதான். ஒரு மாதம் முழுதும் பெஞ்சிருக்க மழை ஒரே நாளில் கொட்டி தீர்த்தா எப்படி இருக்கும்? அதுதான் அந்த டெல்லியில் நடந்தது. அதே ஜூன் மாதம் கொஞ்சம் பின்னோக்கி பாருங்கள், கடுமையான சம்மர், தாங்க முடியாத வெயில். வரலாற்றில் அப்படி ஒரு வெயிலை நம்ம பார்த்ததே இல்லை. 122 டிகிரி வெப்பத்தை அதிகபட்சமாக தொட்டுச்சு. வெயில் தாங்க முடியாமல் நிறைய பேர் இறந்தும் போனாங்க. ஜூன் மாதம் முன்கூட்டியே தொடங்கியிருக்க வேண்டிய மழைக்காலம் கடைசியில் தான் தொடங்குச்சு. இதைத்தான் கிளைமேட் சேஞ்சினால் வரக்கூடிய நீடிக்கப்பட்ட கோடைக்காலம், குறுகிய பருவமழை காலம்னு சொல்கிறோம். ஜூன் மாதம் கடைசி வர வரலாறு காணாத வெயில், ஒரே வாரத்தில் தலைகீழாக மாறி வரலாறு காணாத மழை. தமிழ்நாட்டில் இந்த வருடம் 110 டிகிரி ஃபேரன்ஹீட்டை தொட்டுச்சு. நம்ம இந்த மாதிரி ஒரு வெயிலை நம்ம பார்த்ததே கிடையாது. தூத்துக்குடி மாவட்டம் 2023 காயல்பட்டினங்கிற இடத்துல 24 மணி நேரத்தில் 36 இன்ச் மழை பதிவாச்சு. காயல்பட்டினத்தில் 93 சென்டிமீட்டர் மழையானது பதிவாகி இருக்கிறது. தமிழகத்தில் கடந்த 1000 ஆண்டுகளில் பெய்யாத மழை அளவானது. துபாய் அது வெறும் பாலைவனம். ஏப்ரல் 2024 அங்கே 24 மணி நேரத்தில் 250 mm மழை கொட்டி தீர்த்துச்சு. இது கடந்த 75 வருஷத்தில் அவங்க பார்த்ததே கிடையாது. 1.5 வருஷத்தில் பெய்ய வேண்டிய மழை அங்கே ஒரே நாளில் பெஞ்சா எப்படி இருக்கும்? இதெல்லாம் நிச்சயமாக மனிதர்கள் வாழ்கிறதுக்காக பெய்கிற மழை கிடையாது. இது கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை அழிக்கிறதுக்காக பெய்கிற மழை. அப்படியே பெஞ்சாலும் அதையெல்லாம் தேக்கி வைக்கிறதுக்கு குளமோ ஏரியோ நம்மக்கிட்ட கிடையாது. அத்தனையுமே அழிச்சாச்சு. இதைத்தான் கிளைமேட் சேஞ்ச்னால ஏற்படக்கூடிய அழிவுன்னு சொல்கிறாங்க. அதாவது பூமி கொஞ்சம் கொஞ்சமாக மனிதர்கள் வாழ தகுதியற்ற நிலமாக மாறிக்கிட்டு இருக்கு. நம்மளை சுற்றி என்னதான் சார் நடக்குது? குளோபல் வார்மிங், பூமி வெப்பமயமாகிட்டு இருக்கு. இதுக்கு பின்னாடி இருக்கிற பெரிய காரணி கரியமில வாயு. நாம் பயன்படுத்துகிற வாகனத்தில் பெரிய ஆலைகள் வெளியிடுற புகையில் எரிபொருளிலிருந்து வெளியேற கார்பன் இந்த பூமியை வெப்பமயமாக்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் உலகத்தில் உள்ள அத்தனை பனிப்பாறைகளும் உருகிட்டு இருக்கு. குறிப்பாக வெனிசுலாங்கிற நாட்டில். வெனிசுலாங்கிற நாடு இன்னும் 10 வருடத்தில் பனிப்பாறைகளே இல்லாத நாடாக உருவார போகுது. பாறைகள் உருகிறதுனால கடலோர நீர்மட்டம் உயர்ந்து நிறைய சின்ன சின்ன தீவுகள் மூழ்கிட்டு இருக்கு. இந்தோனேஷியாவில் இருக்கக்கூடிய ஜகர்தாவும் இதில் அடக்கம். இது இப்படியே தொடர்ந்தால் சென்னைன்னு ஒன்று புத்தகத்தில் இருந்ததாக தான் நம்ம படிக்க போகிறோம். அமேசான் காடுகள் உலகத்துடைய மிகப்பெரிய காடுகள் மட்டுமல்ல, உலகத்துடைய ஆக்சிஜன் கிடங்கு அப்படின்னு நம்ம அதை சொல்கிறோம். 30 லட்சம் ஸ்கொயர் கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டது. இந்த அமேசான் காடுகள் மனித குலத்துக்கு கிடைச்ச மிகப்பெரிய வரப்பிரசாதம். இது 86 பில்லியன் டன்ஸ் கார்பனை உறிஞ்சு வச்சுக்கும். அதாவது 86 லட்சம் கோடி கிலோ கார்பனை உறிஞ்சு வச்சிருக்கும் தன்மை கொண்டது. அப்பேற்பட்ட காடு இன்னைக்கு 26% மனித குலத்தால் அழிக்கப்பட்டு இருக்கிறது. ஏற்கனவே 1.5% மேலே பூமி வெப்பமயமாக இருக்கு. இது மட்டும் 2% தொட்டால் எல்னினோ, லானினோ எஃபெக்ட் எல்லாமே மாறும். சில பகுதிகள் தண்ணி இல்லாமல் பாலைவனமாக மாறும். சில பகுதிகள் தண்ணீரில் மூழ்கி போகும். சில பகுதிகள் கடுமையான மழையினால் அழிஞ்சு போகும். இந்த தப்புமே செய்யாத சில உயிரினங்களும் நம்மளோட சேர்ந்து அழிஞ்சு போகும். இதை எப்படியாவது தடுத்தாகணும். இதுக்காக கொண்டு வந்ததான் பாரிஸ் அக்ரிமெண்ட். 2015 196 நாடுகள் கலந்துக்கிட்டாங்க. இதனுடைய நோக்கம் முதல்ல பூமி வெப்பமயமாகிறத 2 டிகிரி செல்சியஸ்க்குள்ளே கட்டுப்படுத்தணும். குறுகிய காலத்தில் 1.5%க்குள்ளேயும் நீண்ட ஓட்டத்தில் கார்பன் நியூட்ரலையும் இறுதியாக 0 கார்பனையும் அடைகிறது தான் இதனுடைய இலக்கு. அது என்ன கார்பன் நியூட்ரல்? நம்ம வெளிப்படுத்துகிற கார்பனுக்கு இணையான மரங்களை நடுவது தான் கார்பன் நியூட்ரல். நம்ம எவ்வளவு கார்பனை வெளியேற்றுறோமோ அதுக்கு இணையான மரங்களை நட்டு அந்த கார்பனை நியூட்ரல் செஞ்சுக்கிறது. இதுக்கு பேர் தான் கார்பன் நியூட்ரல்னு சொல்கிறோம். 1 லிட்டர் பெட்ரோல்லேருந்து 2.3 கிலோகிராம் கரியமில வாயு வெளியாகுது. 1 லிட்டர் டீசல்லேருந்து 2.68 கிலோகிராம் கரியமில வாயு வெளியாகுது. ஒவ்வொரு மரமும் ஒவ்வொரு மாதிரி நம்ம வெளியேற்றுற கரியமில வாயுவை எடுத்துக்குது. எல்லா வகையான மரங்களையும் சேர்த்து சராசரியாக ஒரு மரம் ஒரு வருடத்துக்கு 25 கிலோ கரியமில வாயுவை, அதாவது கார்பனை எடுத்துக்கும். அப்போது ஒரு பைக் வச்சிருக்கிற ஆள் தோராயமாக 50 மரங்களை நட வேண்டி வரும். இதுதான் கார்பன் நியூட்ரல். அதே நேரத்தில் 0 கார்பன்கிறது கார்பனே இல்லாத அழகான உலகத்தை அடைகிறது.
அதுதான் ஜீரோ கார்பன். அதிகமான கார்பனை வெளியேற்றுற நாடுகளாக அமெரிக்கா, சைனா, இந்தியா இருக்குது. கார்பனே இல்லாத நாடுகள் ஒன்றா பூட்டான் இருக்குது. 60% காடுகளை கொண்டது. இவங்க ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்டை பின்பற்றுறாங்க. இவங்க கார்பன் நியூட்ரல் மட்டும் கிடையாது, கார்பன் நெகட்டிவ்னு சொல்கிறாங்க. அதாவது இவங்க கார்பன் கிரெடிட்டை மற்ற நாடுகளுக்கு கொடுக்கறதாக சொல்கிறாங்க. சுரினாம்ங்கிற நாடு தென் அமெரிக்காவில் இருக்குது. இங்கே காடுகள் 93%. பனாமாங்கிற நாடு அட்லாண்டிக் பெருங்கடலையும் பசிபிக் பெருங்கடலையும் இணைக்கிற பனாமா கேனல் இங்கே தான் இருக்குது. இங்கு 64% காடுகள். இதுபோன்று இன்னும் சில நாடுகள் இருக்குது. கயானா, கபான், நியூ, கமாஸ், மடகாஸ்கர்னு வரிசைப்படுத்தலாம். பாவம், எந்த ஒரு குற்றமே செய்யாத இந்த வரிசையில் இருக்க நாடுகள் நம்மகிட்ட மாட்டிக்கிட்டு முழிக்குது. இதுக்கு ஒரே ஒரு மாற்று வழி தான். இங்கே இருக்கக்கூடிய க்ரீன் ஹவுஸ் கேஸ் எல்லாத்தையும் நிறுத்தணும். குறிப்பாக கார்பன் உள்ள எரிபொருட்களை எல்லாம் நிறுத்திட்டு மாற்று வழியை கையாளணும். ஹைட்ரோ பவர், சோலார், விண்ணு பயணிக்கிறது தான் இதுக்கு ஒரே வழி. நம்ம தாத்தா பாட்டி இயற்கையோட ஒன்றி வாழ்ந்தாங்க. ஆனால் நம்ம அந்த இயற்கையை கைப்பிடிச்சு அழைச்சிட்டு போகாமல் என்னைக்கு நம்ம சுயநலத்துக்காக அழிக்க தொடங்கிட்டோமோ அப்போ அந்த இயற்கை சும்மா இருக்காது. இயற்கைக்கு இது ஒன்றும் புதுசு கிடையாது. எத்தனையோ அழிவுகளை தன்னுடைய காலத்தில் சந்திச்சிருக்கு. எப்பெல்லாம் தனக்கு அழிவு வருதுன்னு தோணுதோ அப்போ மொத்தத்தையும் அழிச்சிட்டு தன்னைத்தானே புதுப்பிச்சுக்கும் தன்மை கொண்டது இந்த இயற்கை. ஆனால் அதையெல்லாம் பார்க்க நீங்களும் நானும் நம்ம தலைமுறையும் இருக்குதாங்கிறதான் கேள்வி. இந்த வாழ்க்கையுடைய பிரதான நோக்கமே பணம் ஏற்றதான்னு முட்டாள்தனமாக நம்பப்படுற இந்த உலகத்தில் எல்லாத்தையும் நிறுத்திட்டு உடனே வானா நிச்சயமாக வரமாட்டான். ஆனால் கடுமையான சட்டங்கள் மூலிமா இந்த ஜீரோ கார்பனை நம்ம அடைய முடியும். இதுக்கு மைல்கல் தான் இந்த பாரிஸ் அக்ரிமெண்ட். 2070க்குள்ளே இந்தியா ஜீரோ கார்பனை அடையிறதா சொல்கிறாங்க. இந்திய அரசாங்கத்துடைய கொள்கையில் வளர்ச்சியோடு சேர்த்து மிக முக்கியமான கொள்கையாக இருக்க வேண்டியது இந்த ஜீரோ கார்பன். இனிமேலாவது இயற்கை நம் தாய்க்கு நிகராக வணங்குவோம். நன்றி.